வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கார்த்திகை மாசம் அப்படிங்கிறது சபரிமலையில ரொம்ப ஸ்பெஷல். ஆ நவம்பர் 16ஆம் தேதி நட திறந்திருக்கு. மண்டல விளக்கு, மகர பூஜைக்காக. கார்த்திகை மாசம் விரதம் இருந்து, மாலை போட்டுட்டு, ஐயப்பனை தரிசிக்கணும் அப்படின்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து கேரளா பக்கம் படையெடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கடந்த வருடத்தை விட பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆயிருக்கு அப்படின்னு டிராவன்கோர் தேவஸ்வம் போர்டு சார்புல அவருடைய தலைவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நட வந்து 16ஆம் தேதி திறக்குது. 18ஆம் தேதி நவம்பர் அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2,00,000 பக்தர்கள் வந்து சபரிமலையில இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, 1,00,000 பக்தர்கள் இருந்தாலே சபரிமலையில சமாளிக்க முடியாது. போதுமான இடம் கிடையாது, வசதிகள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது 2,00,000 பக்தர்கள் வந்து இன்னைக்கு சபரிமலையில தேவஸ்வம் போர்டும் சரி, கேரளா கவர்மெண்ட்டும் சரி திக்குமுக்காடி போயிருக்கிறாங்க. பக்தர்களும் கடுமையான இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம், 11 மணி நேரம், 24 மணி நேரம்லாம் நாங்க கியூல நிக்கிறோம். கால் கடுக்க நிக்கிறோம். எங்களுக்கு வந்து தரிசனம் இன்னும் கிடைக்கல. நெறைய பேர் வந்து சின்ன குழந்தைகள கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. பெண்கள் நெறைய பேர் போயிருக்கிறாங்க. கூட்ட நெரிசல்ல சிக்கி நேத்து பாருங்க கேரளாவை சேர்ந்த 58 வயது பெண் ஒருவர் இறந்து போயிருக்கிறார். ஆ நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 8 மணி நேரம், 10 மணி நேரம் கியூல நிக்கிறோம். குடிக்க தண்ணி இல்ல. ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னா கூட அதுக்கான வசதிகள் வந்து இல்ல. ஒரு போதுமான டாய்லெட் ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அரசாங்கமும், தேவஸ்வம் போர்டும் எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யல அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அரசு தரப்புல இருந்தும், தேவஸ்வம் போர்ட் தரப்புல இருந்தும் என்ன சொல்றாங்கன்னா, இவ்ளோ கூட்டம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆ ஒரு 40லிருந்து 50,000 பேர் வரது அளவுக்கு தான் சபரிமலையில வசதி இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு மலை மேல ஒரு 50,000 டிவோட்டீஸ் இருந்தா அத எங்களால சமாளிக்க முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கீழ பம்பை வரைக்கும் கூட ஓரளவுக்கு ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஆனா மலை ஏறி போகும்பொழுது அந்த பாதையில எல்லாம் எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல. அதுவும் இப்ப வந்து மழைக்காலம் யோசிச்சு பாருங்க. ஆ அந்த பாதை எவ்வளவு கடுமையா இருக்கும் கடக்கிறதுக்கு அப்படின்னு. அங்க வந்து போதுமான வசதிகள் இல்ல அப்படிங்கிற விஷயங்கள வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நேத்து நிலைமை கட்டுக்கடங்காம போனதுனால, கேரளா கவர்மெண்ட்டும், திருவங்கூர் தேவஸ்வம் போர்டும் சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படைய அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டு, இன்னைக்கு அவங்க கேரளாவுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. அங்க கூட்டத்த கண்ட்ரோல் பண்ணி அதை நெறிமுறைப்படுத்துறதுக்கு. இதுல நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஆ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இந்த பக்தி அ கடவுளுக்காக நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுகள்ல வந்து கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது வந்து அதிகமா நம்ம பார்க்கிறோம். கொஞ்ச நாள் முன்னால தான் உத்தரப்பிரதேஷ்ல வந்து கும்பமேளா நடத்துனாங்க. 144 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கும்பமேளா அப்படின்னு சொல்லி இத வந்து ரொம்ப பிரபலப்படுத்துனாங்க. ரொம்ப அதுக்கான புராபகேண்டாலாம் பண்ணாங்க. உலக அளவில் பல மக்கள் வந்து உத்தரப்பிரதேஷ் திரண்டு வந்தாங்க. தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்துட்டு போனாங்க. அப்படின்னு செய்திகள்ல எல்லாம் நம்ம படிச்சோம். ஆனா அதுக்கப்புறம் நடந்த நெறைய நிகழ்வுகளும் வந்து அதோட சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது கும்பமேளால நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தாங்க. எந்த அளவுக்கு வந்து ஸ்வச் கங்கா, தூய்மையான கங்கை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களோ, அந்த அளவுக்கு கங்கையில் வந்து பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்திகளையும் வந்து நம்மளால படிக்க முடியுது. பக்தர்கள் கங்கையிலேயே மலம் கழிக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு கங்கைய வந்து நாசம் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் வந்து பன்மடங்கு அதிகரித்திருக்கு இந்த தண்ணீல அப்படின்னு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்தே அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த கங்கை தண்ணீல வந்து புனித நீர் சொல்லிட்டு நீராடாதீங்க. ஏன்னா இதனால பல பேருக்கு நோய்கள் வருது அப்படின்னு. அது உண்மையாகவும் இருந்தது. ஏன்னா பல பக்தர்கள் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இருக்கு. கண் பார்வையில வந்து கோளாறுகள் இருக்கு. அந்த தண்ணீல குளிச்சதுனால இது நடந்துச்சு. அப்படின்னு எல்லாம் செய்திகள் வெளியில வந்தது. ஆனா எல்லாத்தையும் உத்தரப்பிரதேச அரசு மூடி மறைச்சுட்டாங்க. அதே மாரி கும்பமேளா இடர்பாடுகள்ல சிக்கி வெறும் 32 பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு அரசாங்க தரப்புல இருந்து சொன்னாலும், 100க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க அப்படின்னு பல செய்திகள நம்மளால பார்க்க முடிஞ்சது. அங்க கிளம்பி போறதுக்காக டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த பக்தர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற காட்சிகள்லாம் நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு சபரிமலையிலும் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நேத்து ஒரு பெண்மணி இறந்து போயிருக்கிறாங்க. இன்னும் இந்த கூட்ட நெரிசல்ல இவங்க ஒழுங்கா சமாளிக்கலன்னா எவ்வளவு பேரு ஒரு ஃபேட்டாலிட்டீஸ் வருமோ அப்படிங்கறத யோசிக்கும் பொழுது ரொம்ப அச்சமாக இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான ஹெல்த் ஹசார்ட பத்தியும் நம்ம பேசியாகணும். அதாவது சமீப காலமாக கேரளால பார்த்தீங்கன்னா,
பிரெயின் ஈட்டிங் அமீபா இன்ஃபெக்ஷன். அதாவது நெக்லேரியா ஃபவுலரி அப்படின்ற ஒரு அமீபா. இந்த அமீபானால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் கேரளாவுல கடந்த 2 வருடங்களாக அதிகமாயிட்டு இருக்கு. இந்த அமீபா பாத்தீங்கன்னா, வார்ம் வாட்டர் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது குளங்கள், ஏரிகள் இது போன்ற இடங்கள்ல வந்து அதிகம் காணப்படும். இன்னைக்கே நவம்பர் 2025ஆம் ஆண்டு கேரளா ஹெல்த் அட்வைசரி ஒண்ணு கேரளா கவர்ன்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் பம்பை நதியில குளிக்கிறீங்க. குளிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா குளிங்க. மூக்க மூடிக்கிட்டு குளிங்க. மூக்கு வழியாகவோ, இல்ல கண் வழியாகவோ, இல்ல காது வழியாகவோ தண்ணி போகாம பாத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இந்த அமீபா இன்ஃபெக்ஷன் மூக்கு வழியாக ஈஸியாக நம்மளுடைய மூளைக்கு போயி, அங்க பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோயை ஏற்படுத்தும். அதாவது மூளையில் வீக்கத்தையும், இன்ஃபெக்ஷனையும் ஏற்படுத்தும். இதுக்கு 97% மார்டாலிட்டி ரேட், அதாவது 100 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா, அதுல 97 பேர் இறக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. கடந்த 2 வருடங்களாக கேரளாவுல இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. 2024ல பாத்தீங்கன்னா, 36 கேஸஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதுல 10க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த வருடம் கிட்டத்தட்ட 69 கேஸஸ், அதுல 20க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அப்படிங்கிற தகவல்கள் வருது. அப்போ கேரளா கவர்ன்மெண்ட்ல இருந்து ஒரு ஹெல்த் அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பம்பையில குளிக்காதீங்க. அத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஹெல்த் அட்வைசரியும் குடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நெறைய கேள்விகள நம்ம கேட்க வேண்டியிருக்கு. கேரளாவுல கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இங்க வந்து சங்கி கூட்டம் உடனே எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, உடனே வந்து கருத்து சொல்றதுக்கும், விமர்சனம் பண்றதுக்கும் ரெடியா வந்துருவாங்க இல்லையா? இதே போன்ற விஷயங்கள் கும்பமேளாவுல நடந்தோன வாய திறக்காத சங்கி கூட்டம், இன்னைக்கு சபரிமலையை நோக்கி கடுமையான விமர்சனங்கள வைக்கிறாங்க. தேவஸ்வம் போர்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? கேரளா கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த கூட்ட நெரிசல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? பக்தர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு விதத்துல இந்த விமர்சனங்கள எழுப்புறாங்க அப்படின்னு நெனச்சு நாம சந்தோஷப்படத்தான் வேணும். ஆனா, இத எல்லா மாநிலங்கள்லயும், அதுவும் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கும் பொழுது ஏன் எழுப்ப மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற விமர்சனத்த தான் நாம வைக்கிறோம். இந்த சபரிமலை விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா, சபரிமலையில ஒரு நாளைக்கு 50,000 பேர் வரைக்கும் தான் போக முடியும் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, அரசாங்கமும், தேவஸ்வம் போர்டும் என்ன செஞ்சிருக்கணும்? கட்டுக்கடங்காத கூட்டம் வருது அப்படின்னா, ஆன்லைன் புக்கிங்க லிமிட் பண்ணியிருந்திருக்கணும். ஸ்பாட் புக்கிங் இருக்கிறவங்கள மட்டும் தான் மேல அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ பக்தர்களுக்கு நீங்க காணொளி வாயிலாகவும், வீடியோ வாயிலாகவும், அறிக்கைகள் வாயிலாகவும் வெளியிட்டிருக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கூட்டம் அலைமோதுதுன்னு தெரியும் பொழுது, கீழயே கிரவுட கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஒரு 50,000 பேர் மேல போயிருக்கிறாங்கன்னா, அதற்கு மேல நாங்க மேல அனுப்ப மாட்டோம். வெயிட் பண்ணுங்க. அந்த கூட்டம் கீழ வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பேட்ச் அனுப்புறோம். அப்படிங்கிற அளவுக்காவது கிரவுட நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருந்திருக்கணும். இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமா 2,00,000 பேர் போயிருக்கிறாங்க. இதுல நெறைய பேர் கியூ எல்லாம் ஜம்ப் பண்ணி அவசரம். அவனுக்கு கடவுள பார்க்கணுங்கிற அவசரம். வெயிட் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு பொறுமை இல்ல. போணும், பார்க்கணும், திரும்பி கீழ இறங்கி வந்துரணும். அப்படிங்கிற அவசரத்துல நெறைய பேர் கியூவ கூட மெயின்டெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்ட தேவஸ்வம் போர்ட் சார்புல இருந்து வைக்கிறாங்க. போதுமான போலீஸ் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு மக்கள் சொல்றீங்களே, போலீஸ்காரங்களும் மனுஷங்க தானே. 50,000 பேர் வர இடத்துல 2,00,000 பேர், 3,00,000 பேர் வந்தா பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய மூச்சு திணறல், உங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்ல தானே அவனும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஓரளவுக்கு கூட்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுனா, நாம கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கணும். போலீஸ்காரங்களோட நாமளும் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற குறைந்தபட்ச ஒரு சிவிக் சென்ஸ் கூட இன்னைக்கு பக்தர்களுக்கு ஏன் இல்லாம போச்சு? இதுல இன்னும் பெரிய வேதனை என்னன்னா, தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வரவங்களுக்கு கீழ இறங்கி வர முடியலையாம். அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல். அப்ப அவன் கீழ இறங்கி வந்தா தானே அடுத்த பேட்ச் போய் தரிசனம் பார்க்க முடியும். இதுல கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லாம, நேத்து பாருங்க ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. 6 மாச குழந்தை, பச்ச குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தர் இந்த கூட்ட நெரிசல்ல சாமி தரிசனம் பார்க்க போயிருக்கிறாரு. ஐயப்பன் கேட்டாரா? 6 மாச குழந்தையா என்ன கூட்டிட்டு வந்து என்ன குழந்தைய தரிசனம் பண்ண வைங்க அப்படின்னு ஐயப்பன் கேட்டாரா? குறைந்தபட்சம் அறிவு இருக்க வேண்டாமா? 6 மாச குழந்தைய எந்த தைரியத்துல இவ்ளோ கூட்ட நெரிசல்ல நீங்க தூக்கிட்டு போறீங்க?
ஏதோ அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த குழந்தைய நல்லபடியா 18ஆம் படியில ஏத்தி விடுறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே அப்படியே நமக்கு பதறுது. அந்த குழந்தைய, பிஞ்சு குழந்தைய அப்படியே ஒவ்வொரு கையா தூக்கி, தூக்கி மாறி, மாறி குடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு வேளை ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா, நல்ல வேளை நடக்கல. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா, உடனே அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அரசாங்கத்தையும், காவல்துறையும் தான் குத்தம் சொல்லுவீங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்போட பக்தர்களும் நடந்துக்கணும். வெறும் அரசாங்கத்த குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. 50,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து இன்னைக்கு 2,00,000 பேர் குமிஞ்சிருக்கிறாங்க. சரி, குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம், 12 மணி நேரம் கியூல நிக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டீஸ் அங்கங்க டக்கு டக்குன்னு ஒரு மொபைல் டாய்லெட்ஸ ஏற்பாடு பண்றது, அவங்களுக்கு குடிக்க தண்ணி, சாப்பிடறதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ, பிரெட்டோ ஏதாவது ஒண்ணு, இதெல்லாம் செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு. இல்லன்னு சொல்லல. ஆனா பக்தர்களும் கொஞ்சம் யோசிக்கணும். இத தொடர்ந்து நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்க பக்தியில எனக்கு எந்த விமர்சனமும் இல்ல. அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா, இந்த நேரத்துல இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல்ல போய் தான் நான் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள கூட்டிட்டு போறதுக்கு முன்னால 1க்கு 2 தடவ யோசிங்க. ஏன்னா, அங்க வரக்கூடிய பெண்கள் குறிப்பாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும். இல்ல வயதானவர்களாக இருப்பாங்க. இடைப்பட்ட காலத்துல போக முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப சின்ன குழந்தைங்க, ரொம்ப வயசானவங்கன்னா, அவங்களால எப்படி இந்த கூட்ட நெரிசல்ல சமாளிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எத்தன பேருக்கு இன்னைக்கு மூச்சு திணறல் அப்படிங்கிறாங்க. தல சுத்தி மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அப்போ இது போன்ற நிகழ்வுகளுக்கு போகும்பொழுது 1க்கு 2 தடவ தயவு செஞ்சு யோசிச்சுட்டு போங்க. எந்த கடவுளுமே இந்த மாரி பீக் கூட்ட நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டு தான் என்ன தரிசிக்கணும் அப்படின்னு எந்த கடவுளுமே சொல்லல. இந்து மதம் தான் சொல்லுது. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்ன்னு. உண்மையான பக்தி மனசுல இருக்கு அப்படின்னா, நாம எங்க பார்த்தாலும் அங்க நமக்கு கடவுள் தெரிவார். சபரிமலைக்கு போய் தான் ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இல்ல. கீழ நின்னு மனசார அந்த ஐயப்பன வேண்டிக்கிட்டாலும், அந்த ஐயப்பனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். உயிர பணயம் வச்சு இப்படி போகக்கூடிய இந்த வழக்கத்த தயவு செஞ்சு 1க்கு 2 தடவ யோசிச்சு செய்ங்க. பக்தி அவசியம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அத விட முக்கியம் நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய பாதுகாப்பு. உயிரோட இருந்தா தான் கடவுள நினைக்க முடியும். இப்படி கூட்ட நெரிசல்ல போயிட்டு நேரா கைலாசத்துக்கு டிக்கெட் வாங்கிராதீங்க தயவு செஞ்சு. அரசாங்கம் எந்த அளவுக்கு பொறுப்போட நடக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோமோ, அதே அளவுக்கு பொறுப்போட பொதுமக்களும் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒவ்வொரு பக்தருக்கும் வரணும்.